கொஞ்ச நாள் போய்கிட்டு இருந்துச்சு. யூதன் தன்னுடைய புத்தியை காட்ட ஆரம்பிச்சார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இயல்பை வெளிப்படுத்தினார்கள். எங்கே போகிறோமோ அங்கே சமாதானம் இருக்க வேண்டும், எங்கே இருக்கிறோமோ அங்கே சாந்தி இருக்க வேண்டும், எங்கே இருக்கிறோமோ அந்த மக்களோட சௌஜன்யத்தோடு பழக வேண்டும், அந்த மக்களோட அன்பாக இருக்க வேண்டும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த அருட்கட்டளை. அந்த அருட்கட்டளைக்கேற்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வந்தோன்னு அந்த மக்களோட அக்ரிமெண்ட் போட்டாங்க, ஒரு சௌஜன்யம் நிகழணும், சமூக அமைதி நிலவணும். ஆனால் யூதர்களுடைய இயல்பான குணம் காட்டி கொடுப்பது, துரோகம் செய்வது, கூட இருந்து குழி பறிப்பது, நம்ப வைத்து கழுத்தை ஏற்பது, இது அந்த காலத்திலேருந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து யூதர்களுடைய கெட்ட குணம். அந்த குணத்தை யூதன் காட்ட ஆரம்பிச்சிட்டான். பனு குறைதாவை சேர்ந்த யூதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு வர்றாங்க, வந்து யாரை சொல்லலாம், எங்கள் பகுதிக்கு வாங்க, வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் உபதேசம் பண்ணுங்க, எங்கள் பகுதி மக்கள் நல்ல உபதேசங்கள் பண்ணுங்க, நேர்வழிப்படுத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழைப்பை ஏற்று பனு குறைதா மொஹல்லாவுக்கு போகிறாங்க, அந்த பகுதிக்கு போகிறாங்க. போய் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணிட்டான், அங்கே வெயில் அடிக்குது, வெயில் அடிச்சுன்னா யாரும் சொல்ல வெயில் இருக்குது, இந்த கட்டட நிழல் பக்கமாக வந்துருங்க, ஒரு உயர்ந்த கட்டடம் இருக்குது, அந்த கட்டடத்துக்கு நிழல் பக்கம் உட்காரணுன்னு நிழல் பக்கமாக வந்து ரசூல் வந்து உட்காடுறாங்க, பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு ஏற்கனவே திட்டமிட்டபடி அந்த கட்டடத்துக்கு மேலே இருந்து பெரிய பாறாங்கல்லை பெருமானார் தலையில் தூக்கி போடணும். அதான் எங்களோட பிளானு. அதான் ரசூலா வரவழைச்சாங்க. முதல்ல வெயிலில் உட்கார வச்சாங்க. வெயில் வச்சோன்னா அந்த நிழல் உட்காருன்னு சொன்னாங்க. நெல்லில் உட்காந்தோன்னா பாறாங்கல்ல போட முடிவு பண்ணோன்னே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அறிவிச்சா, நபியே, அவங்க உங்களுடைய அழைப்பு பணியோ உங்களுடைய அருளுரையோ உங்களுடைய அறிவுரையை கேட்க உங்களை அழைக்கவில்லை, மாறாக உங்களை கொல்ல அழைச்சிருக்காங்கன்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க, தப்பிச்சிடுறாங்க. உடனே தான் சொல்கிறாங்க, இனிமேல் பனு குறைதாவோட எந்த சகவாசம் கிடையாது. ஒருத்தர் இன்னொருத்தட்ட ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார். அந்த சொன்ன விஷயம் உண்மைன்னு இந்த கேட்டவர் நம்பிட்டு இருக்கிறார். ஆனா இவர்கிட்ட சொன்னார்ல, அந்த விஷயம் பொய்யா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த சொன்ன நபர் இருக்கார் இல்லையா, இவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர் ஆவார்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அடுத்தவங்க சொல்றதுக்கு முன்னாடி நம்ம தெளிவா விளங்கி இருக்கணும். நம்ம நல்ல விஷயத்த, உண்மையான விஷயத்த மட்டும்தான் சொல்லியிருக்கணும். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அல்லது சொன்ன விஷயம் பொய்யா இருக்குன்னு சொன்னா அவர் அதை உண்மைன்னு நம்பிட்டு இருப்பாரு. சொன்ன நாம என்ன லிஸ்ட்ல வந்துருவோம், நம்பிக்கை துரோகி லிஸ்ட்ல வந்துருவோம். அதுல இருந்து நம்ம பாதுகாக்கப்படணும்னா நம்ம தெளிவா இருக்கணும். எப்போதும் உண்மையான விஷயங்களை மட்டும்தான் சொல்லணும்.